நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரையிலான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். எதிலும் வேகத்தை விட விவேகமாக செயல்படக்கூடிய மேஷராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களின் வழியில் லாபத்தை கொடுக்கும். மறைமுகமாக உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். வழக்கு பிரச்சனைகள் சாதகமாக அமையும். விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள். சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். கடன் சார்ந்த செயல்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அயல்நாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். எதிர்பாராத சில பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். தூரத்து உறவினர்களின் வருகை உண்டாகும். அடமான பொருட்கள் மீட்பதற்கான சூழல் கைகூடி வரும். புதிய நிறுவனம் தொடங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். நிர்வாக திறன் மேம்படும். சேவை தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். கௌரவ பொறுப்புகள் சாதகமாக அமையும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மனதில் தெளிவு பிறக்கும். தனவரவு தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள். தனவரவு மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கலைத்துறைகளில் மேன்மை உண்டாகும். மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். மனதளவில் திருப்தியில்லாத சூழல் உண்டாகும். மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உடனிருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. வாக்குறுதிகளை அளிப்பதை குறைத்துக் கொள்ளவும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் கவனம் வேண்டும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க பெறுவீர்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். உடல் தோற்றத்தில் மாற்றம் உண்டாகும். தூக்கமின்மை பிரச்சனைகள் விலகும். தடைப்பட்ட கல்வி பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு நெருக்கடியான சூழல்கள் மறையும். எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுக்காக சாதகமாக அமையும். எடுத்த பணிகளில் இருந்து வந்த அலட்சிய போக்கு மறையும். முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணி நிமித்தமான சில பயணங்கள் கைகூடும். சக ஊழியர்களிடத்தில் உங்கள் மீதான மதிப்பு மாறுபடும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் புதிய வியூகங்களை அமைத்து செயல்படும் வாய்ப்பு கிடைக்கும். கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் லாபம் மேம்படும். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும். சங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைத்துறையில் புதுவிதமான அனுபவங்களால் மாற்றம் ஏற்படும். தடைப்பட்ட தனவரவுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அமையும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு குறையும். எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும். சிந்தனையின் போக்கில் கவனமாக இருக்க வேண்டும். வழிபாடு: செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர ஒத்துழைப்பும் மேன்மையும் அதிகரிக்கும். கலகலப்பான பேச்சினால் அனைவரையும் வசியப்படுத்தும் ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். நினைத்த இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். கலைத்துறையில் மேன்மை ஏற்படும். தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். மறைமுகமான வருமானங்கள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களின் மூலம் சில மாற்றங்கள் உருவாகும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க பெறுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். பயணங்களின் மூலம் சில புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். சமூகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் படிப்படியாக குறையும். தெய்வீக பணிகளில் உள்ளவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும்.
உடனிருப்பவர்களால் சில நெருக்கடியான சூழல் உண்டாகக்கூடும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. கனிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி செயல்படுவதை குறைத்துக் கொள்ளவும், எதிலும் விவேகத்துடன் செயல்படவும். எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். பழைய சிந்தனைகளால் ஒருவித தடுமாற்றம் ஏற்படக்கூடும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றிறக்கமான சூழல் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த அந்த ஆர்வமின்மை குறையும். வாகன பழுதுகளை சரி செய்து கொள்ளும் வீண் விரயங்களை ஏற்படுத்தும். கிடைக்கும் வாய்ப்பை சிறிதாக இருந்தாலும் பெரிதாக பயன்படுத்திக் கொள்ளவும். வியாபார முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். கொடுக்கல் வாங்கல் செயல்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மனதளவில் எதிர்காலம் சார்ந்த சில புதிய திட்டங்கள் உருவாக்குவீர்கள். முன்ஜாமீன் செயல்களை தவிர்த்து கொள்ளவும். முயற்சியில் உண்டாகும் தடைகளில் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கான மதிப்பு காலதாமதமாக கிடைக்கப் பெறுவீர்கள். சேமிப்பு தொடர்பான புதிய திட்டங்களை உருவாக்குவீர்கள். சகோதரர்கள் வழியில் ஆதரவு ஏற்படும். நண்பர்களின் தன்மைகளை அறிந்த ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கூறவும். உத்தியோக பணிகளில் கவனத்தோடு செயல்பட்டால் முன்னேற்றம் உண்டாகும். ஆடம்பர சிந்தனைகளால் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் சில போட்டிகள் இருந்தாலும் மாறுபட்ட அனுபவங்களின் மூலம் வெற்றிகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். துணைவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு சாதகமாக அமையும். குழந்தைகளின் வழியில் சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் தேவைக்கேற்ப கிடைக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்பு கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளுவீர்கள். பெண்கள் குடும்ப விஷயத்தை பகிர்வதை தவிர்க்கவும். புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சிக்கனத்தோடு செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும். எதையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. உடனிருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும். தொலைத்தொடர்பு துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். ஆசிரியர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும். ஆராய்ச்சி மற்றும் சமூகம் தொடர்பான கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். விளையாட்டு விஷயங்களில் நிதானம் வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உயர் பொறுப்புக்கான தேர்வுகளில் சாதகமான சூழல் அமையும். மருத்துவத்துறையில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். அக்கம்பக்கத்தாருடன் அனுசரித்து செல்லவும். வெளியூர் பயணங்களில் விழிப்புணர்வுடன் செயல்படவும். வியாபாரிகளுக்கு நீண்ட நாட்களாக தேக்கத்தில் இருந்து வந்த பொருட்கள் ஆதாயம் கிடைக்கும். புதிய தொழில் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். ஜவுளி மற்றும் மருத்துவ பொருட்களின் வியாபாரத்தில் லாபம் மேம்படும். விவசாய பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் உண்மை நிலை அறிந்து ஆராய்ந்து முடிவெடுக்கவும். சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது நல்லது. புதிய தொழில் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான சூழல் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும். கலைத்துறையில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அயல்நாட்டு தொடர்பு நிறுவனங்களால் ஆதாயம் உண்டாகும். சில மாற்றமான தருணங்களும் வாய்ப்புகளும் ஏற்படும். அரசு அதிகாரிகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். மனதில் புதுவிதமான இலக்குகளும் சுபகாரிய பணிகளில் ஒத்துழைப்பும் வெளியூர் சார்ந்த பயணமும் கைகூடி வரும். தற்பெருமை சார்ந்த செயல்களை குறைத்து கொண்டு அடக்கத்தோடு செயல்படுவது மென்மையை உருவாக்கும். வழிபாடு வியாழக்கிழமை தோறும் சித்தர்களின் வழிபாடும் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களை குறைத்து தெளிவினை ஏற்படுத்தும். கலகலப்பாக பேசி அனைவரின் மனதை கவரும் மிதுனராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பயணம் சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக அமையும். உடல் ஆரோக்கிய பிரச்சனை குறையும். சொகுசு வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்களின் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான தருணமும் உண்டாகும். எதிராக இருந்தவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும். கால்நடை பணிகளில் ஒருவிதமான ஈர்ப்பு ஏற்படும். செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். உடனிருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைக்கவும். கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். சிந்தனைகளில் சற்று கவனம் வேண்டும். மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்வதற்கான சூழல் உண்டாகும். காப்பீடு துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சமூகம் தொடர்பான பணியில் உயர்வு ஏற்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரிய விஷயங்களில் பொறுமை வேண்டும். வியாபார நிமித்தமான வளர்ச்சிகள் அதிகரிக்கும். அரசு காரியங்களில் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமாக நிறைவு பெறும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். சகோதரர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பதில் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். நினைத்த சில பணிகள் செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு செயல்படவும். உத்தியோகத்தில் திருப்தியற்ற சூழல் அமையும்.
கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். ஜாமீன் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருப்பது மனதுக்கு அமைதியை கொடுக்கும். மற்றவர்களின் தலைப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவதை தவிர்க்கவும். பண விஷயத்தில் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பயணங்களால் கையிருப்புகள் குறையும். கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வமின்மை உண்டாகும். வியாபாரத்தில் சிறு சிறு மந்தநிலை ஏற்பட்டு நீங்கும். எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்மதிப்பை அதிகரிக்கும். நினைத்த செயல்களை செய்வதில் செயல்களில் தன்மைகளை அறிந்து முடிவெடுப்பது நல்லது. நெருக்கமானவர்களிடத்தில் புரிதல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மனதிற்கு விருப்பமான செயல்களை செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும். இறை சார்ந்த பணிகள் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த முடக்க நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். பெண்கள் அலட்சியமின்றி செயல்படுவது காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நெருக்கமானவர்களின் தேவைக்காக கடன் வாங்குவதை குறைக்கவும். தடைப்பட்ட காரியங்களில் விரைவு நடைபெறும். தாய் வழியில் அனுசரித்து செல்லவும். சில அனுபவத்தின் மூலம் மனதளவில் மாற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் புரிதல் அதிகரிக்கும். விளையாட்டு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். அரசு சார்ந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் சிலருக்கு கைகூடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். வெளிநாடு சென்று பணிபுரிவதற்கான வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை மாறும். கூட்டாளிகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும். புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையோடு செயல்படவும். நம்பிக்கையானவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவு கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகளும் பல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை கருத்துக்களை கூறுவதை தவிர்க்கவும். வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் வராகியம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர காரிய அனுகூலமும் வெற்றியும் கிடைக்கும்.